புலையன் கொடுத்த நீரை வாங்கி குடிக்காமல் அருவருப்படைந்து அவனை திட்டி விரட்டிவிட்டார் உதங்க முனிவர். அவன் மீண்டும் வற்புறுத்தினான். ஆனால் முனிவர் அவனை கடுமையாக திட்டி விரட்டிவிட்டார். புலையன் மறைந்தார். அப்போது கிருஷ்ணர் வந்தார். கிருஷ்ணரை பார்த்த முனிவர் முகத்தை திருப்பிக் கொண்டு கோபத்துடன் இருந்தார். இந்திரனிடம் தண்ணீர் கொடுத்து விட்டேனே, குடித்தீர்களா என்றார் கிருஷ்ணர். என்ன கிருஷ்ணா, தாழ்ந்த குலத்தவன் கொடுத்த நீரை குடிப்பதா என்றார் முனிவர். உதங்கரே, கடவுள் படைத்த உயிர்களில் உயர்வு தாழ்வு எதுவும் இல்லை என்பது உமக்கு தெரியாதா? மாறுவேடத்தில் வந்தது இந்திரன். அவன் குடுவையில் இருந்தது அமிர்தம். உங்களுக்காக அவனிடம் அமிர்தத்தை கொடுக்க சொன்னேன். அவன் விருப்பப்படிதான் கொடுப்பேன் என்றான். குடிக்க மறுத்து விட்டீரே என்றார் கிருஷ்ணர். பக்குவம் இல்லாமல் உருவத்தை மட்டும் பார்த்ததால் உண்மை கண்ணில் தெரியாமல் போய்விட்டது முனிவருக்கு. இருந்தாலும் கிருஷ்ணர் அவர் நினைத்த நேரத்தில் மேகங்கள் கூடி மழை பெய்ய அருள் புரிந்து அதற்கு உதங்க மேகம் என்று பெயரிட்டார் கிருஷ்ணர். அதை கேட்டு முனிவர் மகிழ்ந்தார். இன்றளவும் பாலைவனத்தில் எப்பவாது உதங்க மேகங்கள் தோன்றி மழை பெய்கின்றதாம்.